த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். மார்க்கெட்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, பயங்கர அடி வாங்குது, எப்போ இதெல்லாம் சரியாக போகுது, தங்கம் விலை எப்போ ஒரு ஸ்டெடியான லெவலுக்கு வரும் அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்திருக்குள்ள. எனக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுந்தது. நான் சம்மந்தப்பட்ட சில நிபுணர்கள்ட்ட பேசியிருந்தேன். அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். உலகத்துல பலவிதமான போர்கள் நடக்கும். ஒரு நாடு இன்னொரு நாடு மேல போர் தொடுத்து அதன் மூலியமா ஏற்படக்கூடிய சண்டை. இன்னொரு பக்கம் நிறைய நாடுகள் ஒரு பக்கமும் நிறைய நாடுகள் இன்னொரு பக்கமும் இருந்து நடத்தக்கூடிய உலக போர் மாதிரியான விஷயங்களையும் சொல்லலாம். இன்னொரு பக்கம் பயோ வார்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொரு மிக முக்கியமான வார் இருக்கு. அதுதான் எக்கனாமிக் வார், அதாவது பொருளாதார போர் அப்படின்னு அதை தமிழ்ல நம்ம சொல்லலாம். பொருளாதார போர் அப்படின்றது ஒரு நாடு இன்னொரு நாடு மேல போடக்கூடிய வரி விதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் மற்ற நாடுகள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பா பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான பொருட்கள் மீது விதிக்கக்கூடிய வரி அப்படின்றது, இல்ல அதில் ஏற்படக்கூடிய மார்க்கெட்டிங் மாற்றம் அப்படின்றது பல்வேறு தரப்பு நாடுகளையும் கடுமையா பாதிக்கும். இதுக்கு கடந்த காலங்களிலும் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். இது ரெசிஷன்ல கொண்டு போய் விடும். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆயிட்டு வரதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும். இது ரொம்ப டெக்னிக்கலா போனோம்னா எளிமையான சாமானியர்களுக்கு இது புரியாம போகும். நம்ம சேனலுடைய நோக்கமே ரொம்ப எளிமையான முறையில ஒரு சாதாரண மக்களுக்கும் சுலபமா இந்த தகவல்கள் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான். இதுக்காக நான் நிறைய நிபுணர்கள்ட்ட பேசி முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எல்லாம் எடுத்து இதை கூடுமான அளவுக்கு எளிமையா சொல்றதுக்கு முயற்சித்திருக்கிறேன். இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார போருக்கு மிக முக்கியமான காரணம் ஒரே ஒருத்தர் தான். அவர் தான் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப். அவர் மேற்கொள்ளக்கூடிய வரி விதிப்பு தொடர்பான கொள்கை மாற்றங்கள் தான் உலக அளவில் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ்லயும் சரி, தொலைக்காட்சிகளையும் சரி, பேப்பர்லயும் சரி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றத ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம இந்தியாவில் எப்படி மேக் இன் இந்தியா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து இந்தியாவையும் இந்தியர்களையும் இந்திய தொழிலையும் முன்னிலைப்படுத்துறோம்ல, அதே மாதிரி அமெரிக்காவில் ட்ரம்ப்புடைய ஸ்லோகன் அப்படின்றது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அதாவது மீண்டும் அமெரிக்காவை வலுவான ஒரு சக்தியாக மாற்றுவோம் அப்படின்றதுதான் அவருடைய கொள்கையுடைய மிக அடிப்படையான விஷயம். இதுக்காக மற்ற நாடுகள் மீது அவர் அதிக அளவில் வரி விதிக்கிறாரு. இதான் நம்ம எளிமையா இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படி வரி விதிக்கிறாரு? ஏன்னா அமெரிக்காவுக்கு வரக்கூடிய வெளிநாட்டு பொருள்களுக்கான வரி அப்படின்றது பல்வேறு உலக நாடுகள் மிக அதிக அளவுல விதிக்கிறாங்க. குறிப்பா இந்தியாவை குறிப்பிடும் பொழுது இந்தியா அளவுக்கு உலகத்திலேயே அதிக அளவுல மிக மோசமான வரியை விதிக்கக்கூடிய நாடு எதையுமே நான் பார்த்ததில்லை அப்படின்னு மிக வெளிப்படையா அவர் இந்தியாவை பத்தின விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. இது அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட பொருளாதார ரீதியில போட்டியில் இருக்கக்கூடிய சீனா மீதும் ரஷ்யா மீதுமான அவரது அந்த பார்வை அப்படின்றது ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. இந்த இரண்டு நாடுகளையும் தனக்கான த்ரெட்டன், அதுலயும் மிக முக்கியமா சீனாவை தனது பொருளாதார எதிரியாவே ட்ரம்ப் பார்க்கறதுனாலதான் இதை எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்ற இடத்துக்கு வந்திருந்தாரு. இப்படி அவரு ஒட்டுமொத்தமா மாறுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்க டாலரின் அடிப்படையில தான் உலக சந்தையை இயக்கணும் அப்படின்றது அமெரிக்காவுடைய எப்பவுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேராசை. இதுல பிரிக்ஸ் நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்தியா மாதிரியான நாடுகள் இதுல டாலருக்கு பதிலா வேற ஒரு கரன்சியை கொண்டு வந்து அதன் மூலியமா உலக பொருளாதாரத்தை, உலக சந்தையை நடத்தணும் அப்படின்றதுக்கான முன்னெடுப்புகளை செஞ்சாங்க. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்பட்ட நிலையில அதுக்காக தான் எல்லா நாடுகளையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் ட்ரம்ப் இப்படியான ஒரு ஆபத்தான விளையாட்டை விளையாடிட்டு இருக்கிறாரு அப்படின்றதையும் சொல்றாங்க. சரி, இதுல என்ன பண்றாரு? எந்த அளவுக்கு அமெரிக்கா மீது மற்ற நாடுகள் வரி விதிக்கிறாங்களோ அதுக்கு சமமா நாங்களும் வரி விதிப்போம் அப்படின்றதுதான் இதுக்கான மிக அடிப்படையான விஷயம். அப்படி சீனாவுக்கு 34%, கனடாவுக்கு 49%, அவருக்கு என்ன தோணுது அந்த நம்பர்ஸ்ல அவரு வரி விதிப்பை செஞ்சிருக்கிறாரு. இதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 26% அப்படின்றது வரி விதிப்பு போட்டிருக்கிறாரு. இதுல சம்பந்தப்பட்ட நாடுகள் உடனடியா அமெரிக்காவுக்கு எதிராகவும் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கனடா உடனடியா 25% டாக்ஸை நாங்க இம்போஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சீனா ஏற்கனவே வரி விதிப்பின் விகிதத்தை அதிகரிச்சிருக்கிறாங்க. இது மார்க்கெட்ல மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 1987 ஆண்டுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு கால வரலாற்றுல இதுவரைக்கும் அடையாத அளவுக்கு வீழ்ச்சியை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மார்க்கெட்டுகளுமே சந்திச்சிருக்கிறாங்க. இந்தியாவுடைய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த மார்க்கெட் ஒரு மாதிரி
மாதிரி நிலைத்தன்மை இல்லாம இருக்குதுன்றதுனால தங்களது பங்குகளை விற்று அதை கேஷா மாத்திக்கிறாங்க. அதுதான் இந்த வீழ்ச்சிக்கான அடிப்படை காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல இந்தியாவுடைய மார்க்கெட் கிட்டத்தட்ட 3.5% வரைக்கும் தான் வீழ்ச்சியை கண்டிருக்கு. ஆனா ஜப்பான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 8% மேல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 5% மேல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட எல்லா மார்க்கெட்ஸுமே இதே மாதிரியான நிலைமை தான் வச்சுக்கோங்களேன். ஆனாலும் கூட இந்த ட்ரம்புடைய நடவடிக்கைகள் இந்தியாவுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் அமெரிக்கா இந்தியாவின் மீதான வரி விதிப்பை அதிகரிச்ச போதும் கூட இந்தியா பதிலுக்கு எந்த வரி விதிப்பையும் இதுவரைக்கும் இம்போஸ் பண்ணாம இருக்கிறாங்க. என்ன காரணம்? நமக்கு போட்டியா இருக்கக்கூடிய மற்ற ஆசிய நாடுகளான இந்தோனேஷியா, கம்போடியா, பங்களாதேஷ் இந்த மாதிரியான மற்ற நாடுகளுக்கு ஒப்பிடும் பொழுது இந்தியாவுக்கான வரி விதிப்பு அப்படின்றது குறைவாதான் இருக்கு. நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா கம்போடியாவுக்கு யூஎஸ் விதிச்சிருக்கக்கூடியது 49% வரி விதிப்பு. இதுவே வியட்நாமுக்கு 46%, சீனாவுக்கு 34%, ஜப்பானுக்கு 24%. இதுல நமக்கு ஜவுளித்துறையிலிருந்து மற்ற ஏற்றுமதி துறை வரைக்கும் எல்லாத்திலையுமே போட்டியா இருக்கக்கூடிய நாடுகளை ஒப்பிடும் பொழுது இந்தியாவுக்கு மிக குறைவான வரி விதிப்பு அப்படின்றதுதான் இருக்கு. அதனால மற்ற நாடுகள்ல இருந்து வரக்கூடிய ஆடையாகட்டும் இல்ல மற்ற உற்பத்தி பொருட்களை ஆகட்டும் அந்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய பொருட்களுக்கு வரி சற்று குறைவா இருக்கும் அப்படின்றதுனால நம்மளுடைய பொருட்களுக்கு அதிக டிமாண்ட் யூஎஸ்ல ஏற்படும். அதனால நமக்கு அது நன்மையா இருக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எகென்ஸ்டான ப்ரொடெஸ்ட் அப்படின்றது ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா அவர் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஆபத்தான விளையாட்டு அமெரிக்காவுக்கும் நிறைய சிக்கல்களை கொடுத்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. குறிப்பா அங்க விலைவாசி ஏற்றம் அப்படின்றது நிறைய நிலவுது. பொருட்கள் கிடைக்கிறதுல தட்டுப்பாடு. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியா சீனாவை கம்பேர் பண்ணும் பொழுது வேளாண்ல இருந்து மற்ற முக்கியமான விஷயங்கள் வரைக்கும் அவங்களுக்கான உற்பத்தி கிடையாது. அவங்க எப்பவுமே மற்ற நாடுகளை தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஏன் வாழைப்பழத்துக்காக வெனிசுலாவை அமெரிக்கா எந்த அளவுக்கு கபலீகரம் பண்ணாங்க அப்படின்றதுக்கான வரலாறுலாம் கடந்த காலத்துல இருக்கு. அதனால அங்க இந்த பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்படுறதுனால மக்கள் ட்ரம்புக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டிருக்கிறாங்க. வீதிகளில் இறங்கி போராட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அமெரிக்கர்கள் இந்த போராட்டங்களை தீவிரப்படுத்தும் பட்சத்துல ட்ரம்ப் இறங்கி வரணும். இல்ல மற்ற நாடுகள் இந்த வரி விதிப்பை தாங்க முடியாம இந்த மார்க்கெட் கிராஷை தாங்க முடியாம ட்ரம்ப் கிட்ட போய் விழுகணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தா மட்டும்தான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை மாறும்னு சொல்றாங்க. சரி, இன்னொரு மிக முக்கியமான கேள்வி இருக்கும். தங்கம் விலை ஏன் இப்படி பிளக்சுவேஷனாவே இருக்கு, ஏன் ஏற்ற இறக்கமாவே இருக்கு அப்படின்னு. ஏன்னா தங்கத்துடைய விலை அப்படின்றது கிட்டத்தட்ட அந்த பீக்குக்கு போயாச்சு. நம்ம நிபுணர்கள்ட்ட பேசும்பொழுது எந்த ஒரு விஷயமே பீக்குக்கு போச்சுன்னா அது ஒரு விதமான ஃபால் டவுனை சந்திக்கும், அது ஒரு விதமான வீழ்ச்சியை சந்திக்கும். இப்போ இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கேஷா மாத்தக்கூடிய நடவடிக்கை அப்படின்றது மாறிக்கிட்டு வருது. ஏன்னா நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து நிலைத்தன்மை இல்லாம இருக்குதுன்றதுனால கேஷா மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கேஷா மாத்துறதோடைய பின்விளைவும் இந்த தங்கத்தின் மீதான விலை வீழ்ச்சிக்கான காரணமா இருக்கு. இன்னும் 1 மாதத்திலிருந்து 2 மாதம் வரைக்கும் இந்த நிலைமை நீடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லப்படுது. எதுவா இருந்தாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன நடவடிக்கை என்ன முடிவு எடுக்க போறாரோ அதன் அடிப்படையில தான் உலகத்துடைய மற்ற அத்தனை மார்க்கெட்டுகளுடைய நிலைமையும் மாறும். அது டைரக்டா ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. இது ரொம்ப சிக்கலான விஷயம். நான் கூடுமான அளவுக்கு எளிமையா சொல்ல முற்பட்டிருக்கிறேன். நான் சொன்னதுல ஏதேனும் மாற்று கருத்து இருக்கு இல்ல வேற ஏதேனும் யோசனைகள் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நானும் சேர்ந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல இது சம்பந்தமான வீடியோக்களையும் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நன்றி.